பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இதில் 19வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, மனதை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே இயற்கை வெல்லப்படுகிறது. பிரம்மம் சமநிலை உடையது, தோஷமற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அதாவது பாருங்க, மனசு சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்கள். எப்படி மனதை சமநிலையில் உறுதிப்படுத்திட்டு, நண்பனாக இருந்தாலும் சரி, பகவானாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் சமநிலை. நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஒரு சாக்கு சொல்லிக்குவோம், எல்லாம் மன்னிச்சுக்குவோம். அதேமாதிரி மற்றவங்க அதே தப்பு செஞ்சாங்கன்னா நம்மளும் அவங்கள மன்னிக்க கற்றுக்கணும். எல்லாத்திலும் சமநிலையாக இருக்குது. இன்பம் துன்பம், நண்பன் பகைவன், இது எல்லாத்திலுமே அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதை அவங்க இந்த இயற்கையில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இயற்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். எதை ஒரு விதையை போடுறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ணணும். நிறைய தடவை பார்த்து சொல்கிறது சும்மா இதே சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அதான். நல்ல சமநிலையில் இருந்து பாருங்கள். நம்ம எல்லாத்துலேயுமே இந்த என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத நினைக்க சொல்ல மாட்டேங்க. மனசு சமநிலை படிச்சுன்னா நம்மளுக்கு லெவல் என்ன, நம்மளுக்கு என்ன தேவை, அதை மட்டும் ஒரு 1000 கோடி பணம், 1 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வாங்கி வச்சு பணத்தை சம்பாரித்து வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன செய்ய போகிற? கோடி மேலே கோடி சாப்பிட முடியுமா? அது மேலே படுத்து பரவ முடியுமா? ஒன்றும் இல்லை. தேவையானது சாப்பாடு இதுதான். அடுத்தவங்க பாவத்தெல்லாம் கொட்டிக்கிற மாதிரி ஆகிடும். நிறைய செஞ்சோம்னா ப்ராடு பண்ண வேண்டியது வரும். இன்கம் டேக்ஸு கண்ணெல்லாத்தையும் ப்ராடு பண்ணிக்கின்னு பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். நான் நிச்சயமாக ப்ராடு பண்ணியிருப்பான். அதனால் எல்லாத்தையும் சமநிலையில் இருந்தோம்னா இயற்கையில் நம்மளுக்கு என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் நடிக்கும். என்ன கேட்போம்? மிஞ்சி போனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு, தங்கிறதுக்கு இடம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணும், இதெல்லாம் நடந்துடும். அதான் இயற்கையில் வெல்லப்படுகிறது. தேவையில்லாமல் ஆசைப்பட மாட்டோம். பாய்சன் எடுத்து குடிப்போமா, குடித்தா உயிர் போயிடும். அதேமாரி தேவையில்லாத பேராசைப்பட்டால் நம்மளுக்கு நஷ்டம்னு தெரிஞ்சிடும். அது விஷம் மாதிரி. பேராசைகள் விஷம் மாதிரி. அவங்களால இயற்கை வெல்லப்படுகிறது சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பிரம்மம் சமநிலை உடையது. அந்த ஏன் நம்ம சமநிலை இருக்கணும்? பிரம்மம் சமநிலை அப்போ தான் ஈக்குவல் ஆகும். இந்த பக்கம் ஒரு 8 போட்டு அந்த பக்கம் ஈக்குவலாக ஒரு 8 போட்டால் தானே ஈக்குவல் ஆகும். அந்த பக்கம் 7 போட்டால் எப்படி ஈக்குவல் ஆகும்? அது மாதிரி பிரம்மம் சமநிலையில் உள்ளதால் நம்மளும் சமநிலைக்கு இருக்கணும். அப்போ நம்ம சமமாகிடுவோம். அது தோஷம் இல்லாது பிரம்மம். நம்மக்கிட்ட நிறைய தோஷம் இருக்கும். எது ஒரு யாராவது திட்டினாலும் அது ஒரு தோஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது தோஷத்தில். அது போடாத லைன். அப்போ அந்த தோஷம் இல்லாமல் இருக்கணும். நம்மளுக்கு சமநிலைக்கு போயிட்டால் தோஷம் நம்மளுக்கு வராது. அவங்க எப்பயுமே இப்படிப்பட்டவங்க. அது சொல்கிறது என்னடாது உலர்ற மாதிரி தெரியும். ஆனால் அதை அனுபவிச்சிட்டோம்னா மறுபடியும் அதிலேருந்து வெளியில் வர மாட்டோம். எப்படி ஒரு குடிகாரன் குடியில் இறங்கிட்டான்னா அதில் மேலெடுத்து பெரிய கஷ்டமோ, அதேமாதிரி பிரம்மத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வெளியில் வரவே முடியாது. ஏன்னா அதில் பேரானந்தம். அதனால் இது நம்ம தினம் நீங்கள் ஒரு ஸ்லோகம் கிடச்சிட்டே கேட்டுகிட்டே வாங்க, படிங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைச்சிடும். கிடைச்ச உடனே உங்களை யார் தடுத்தாலும் நிற்க மாட்டீங்க, அந்த லைன்லேயே இருப்பீங்க. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஷத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.